ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஹாரர் படத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாற்றிட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு காட்டை கட் பண்ணி ரயில்வே ட்ராக் போட்டுன்னு இருக்கானுங்க. அப்போது அங்கே ஒரு சாமியார் வரான். டேய், நீங்கள் இந்த காட்டை கட் பண்ணிங்கன்னா உங்கள் சாவு சாதாரணமாக இருக்காதுறான்றான். ஆனால் அவன் சொல்கிறத கேட்காம இப்போது அவனை அடிச்சு அங்கேருந்து தொத்திடுறானுங்க. அப்போது அன்றைக்கி நைட்டு 2 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கானுங்க. திடீர்னு ஒருத்தனை காணோம். எங்கடா ரொம்ப நேரமாக காணோன்ட்டு இன்னொருத்தன் அவனை பார்க்க போகிறான். அப்போது அந்தரத்தில் ஒரு ஆவி அவனை பிடிச்சி தொங்கின்னு இருக்கு. மூஞ்சிலாம் பேந்துன்னு அவன் சாவறான். இவன் அதை பார்த்து அலறான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட பேர் போடுறாங்க. இப்போ அடுத்த சீனில் அக்கா தங்கச்சி 2 பேர் அவனுங்க கட்டின அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்காக ஏறி உட்காடுறாங்க. அதே ட்ரெயின்லேயே கடைசியாக ஒருத்தனை காட்டினாங்களே, அவனோட ஒய்ஃபும் உட்காந்துன்னு இருக்கா அவளோட ஃபோட்டோ வச்சுன்னு. திடீர்னு இப்போ அவனோட கண்ணுக்கு அவன் தெரியுறா. என்னடான்னு ஏஞ்சி போய் பார்க்குறான். டக்குன்னு மறைஞ்சிடறா. என்னடான்னு யோசிச்சுனே இருக்கா. இப்போ அடுத்த கம்பார்ட்மெண்ட்லையும் தெரியுறான். அங்கேருந்து மறைஞ்சிடறான். கடைசியாக பேண்ட்ரி கிட்ட போகிறா. பேண்ட்ரி கிட்டையும் அங்கேயும் போய் பார்த்தா டக்குன்னு மறைஞ்சிடறான். இப்போ அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட என் புருஷன் இங்கே உட்காந்துருந்தான் பார்த்தீங்களான்னு கேட்டால் யாருமே இங்கே இல்லைம்மா அப்படின்றாங்க. அப்போது அந்த ட்ரெயினோட ஓனர் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கான். அவனை இவ பார்க்க போகிறா. அப்போது இவ தடுத்துட்டு அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இப்போது ட்ரெயினில் உட்காந்து இந்த தங்கச்சி ஜன்னல் வழியாக பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு காக்கா வேகமாக வந்து அவள் கண்ணாடியில் வச்சு அப்படியே கவுந்து கீழே வந்துடுது. இப்போது அக்காவுக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. நான் போய் வாந்தி எடுத்துட்டு வரேன்ட்டு டாய்லெட் கிட்ட போகிறா. அங்கே லைனாக நிறைய பேர் நின்று இருக்கானுங்க. அதனால் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறா. இப்போ அவள் வாந்தி எடுக்க குடிரா. அப்படியே அங்கே ஒரு பேய் தெரியுது. இப்போ ட்ரெயின் ஃபஸ்ட்டு டனலுக்குள்ள இப்போது ஸ்டேஷன் மாஸ்டரை காட்டுறாங்க. சிசிடிவி கேமராவில் 5வது கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துன்னு இருக்கான். அங்கே ஒரு கதவு ஆட்டோமேட்டிக்காக திறந்து மூடுது. இப்போது அக்காவை காணணும்னு தங்கச்சி அங்கேருந்து ஏஞ்சி போகிறா. அப்போது ஒரு சின்ன குழந்தை கண்ணாடி வழியா இன்னொரு குழந்தைய பாக்குறான். திடீர்னு அந்த குழந்தை மறைஞ்சு இந்த பக்கமா வந்து பேயா மாறிடுறான். இப்போ தங்கச்சி அதை தாண்டி போயின்னு இருக்கா. இப்போ அந்த சிஷியன் அதை பார்க்க வந்தால அவன் உள்ள வரான். எல்லா லைட்டும் கட் ஆகுது. இப்போ அப்படியே அந்த ட்ரெயின் டனல்ல இருந்து வெளில வருது. அக்காவும் வெளில வரான். ஏன்க்கா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டுனே இருக்கும்போது அக்கா எதிரில் பார்த்தா 5வது கம்பார்ட்மெண்ட்டு அர்த்தன்னு போயிட்டு இருக்கு. அலறி அச்சுன்னு அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட காட்டினா அவனும் இப்போ ஆச்சரியமா வந்து பார்க்குறான். என்னன்னு புரியாம டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி நிற்கும் போது இன்னொருத்த 5வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போற வேண்டியவன் அங்கே வந்துட்டு எங்க என் கம்பார்ட்மெண்ட்டுன்னு கத்தி கேட்கும்போது எல்லாருக்கும் கேட்டுது. எல்லாரும் திரும்பி பார்த்து ஏஞ்சி நிற்கிறாங்க. அப்பதான் இவன் சொல்றான், அங்க போன டனல்ல ஏதோ சின்ன பிரச்சனையா, அதனாலதான் அந்த கம்பார்ட்மெண்ட் அங்கேயே கழட்டி விட்டானுங்க, கொஞ்ச நேரத்துல வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே தங்கச்சி தனியா காஃபி குடிக்க போறா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பேசினா அக்காவோட டாக்டர் தான். உங்க அக்காக்கு லிவர் கேன்சர் இருக்குமா, இன்னும் 6 மாசத்துல செத்துருவா, அவளை அட்மிட் ஆக சொன்னா வரவே இல்லைன்னு. இப்போ இவ காலை கட் பண்ணிட்டு அவங்க அக்காவை கேட்கறா, எதுக்குக்கா என்கிட்ட கேன்சர் இருக்கிறத சொல்ல, நம்ம இந்த ட்ரிப்புக்கு வராம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம்ல கேட்டா, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, எப்படியும் நான் செத்துருவேன்றா அவ. அதனால தான் கடைசியாக உன் கூட ஜாலியாக ட்ரிப்பு போகலான்னு இங்கே வந்தேன்னு சொன்னோடனே இப்போ கட் பண்ணால் அவங்க காமிச்சாங்கல்ல ஒருத்தன்கிட்ட இந்த பக்கம் கம்பார்ட்மெண்ட்டை காணோன்னு. அவன் திடீர்னு கண்ணாடியை பார்க்குறான். அங்கே ஒரு பேய் இருக்குது. இப்போ ஒத்து பார்க்குறான். அவனை சுற்றி நிறைய பேய் இருக்குது. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் அங்கே நந்த வரான். அவங்ககிட்ட காட்டுறான், யோ இந்த கண்ணாடியில் நான் பேயை பார்த்தையா, உடனே ட்ரெயினை நிறுத்தியா, ஏதாவது பண்ணோயான்னொடனே அவன், டேய் கத்தாதரா, டேய் இங்கே பேய் இருக்குது எனக்கும் தெரியும், கம்முன்னுறா, கத்தின்னு இருக்காத. அதே மாதிரி அந்த பொண்ணுங்க 5வது கம்பார்ட்மெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது 3வது கம்பார்ட்மெண்ட்டில் போய் இருக்க வைடா அப்படின்றான். இப்போ இவனும் அவனுங்க கூட பேசினே இருக்கும்போது ஒரு டனல் வந்துடுது. இப்போ அந்த டனலுக்குள்ள ட்ரெயின் போனோடனே 4வது கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா அப்படியே இருட்டாயிடுது. இப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள 2 பேர் பாட்டு பாடின்னு இருக்கானுங்க. அப்போ திடீர்னு ஒருத்தனுக்கு தொண்டை ஈன்னு இழுத்துக்குது. அப்படியே இன்னொருத்தனை காட்டுறானுங்க, அவனுக்கும் இழுத்துக்குது. 2 பேருக்கும் தண்ணி குத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா 3வதா ஒருத்திக்கு பேய் பிடிச்சிக்குது. பேய் பிடிச்சவள ஒருத்தன் போட்டோ எடுத்துனே இருக்கான். திடீர்னு அவன் திரும்பி பார்க்கறான், மேல இன்னொரு பேய். அதை போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது இப்போ அது ஊதுல இவன் மூஞ்சே அப்படியே பிச்சுக்குது. இதை தங்கச்சி இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்துட்டு கத்தி கதறா. அதை கேட்ட உடனே இப்போ ஓனர் ஓடி வரான். ஓடி வந்து பார்த்துட்டு எங்கடா 2 கம்பார்ட்மெண்ட்டுன்னு அங்கே வேலை செய்கிறவனை கேட்டா, அது அடுத்த டனல் வரும்போதே அர்த்தன்னு போயிடுச்சு அப்படின்றான். ஏன்டா முன்னாடியே சொல்லன்னு கேட்டா, இப்போ வேலை செஞ்சவனோட ஒய்ஃப் அங்கே இருந்தால அவ சொல்கிறான், என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே சொன்னாரியா இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு, நீங்கள் தான் கேட்காம இந்த ட்ரெயினை கட்டி முடிச்சுட்டு இப்போ போயின்னு இருக்கோம், எல்லாரும் சாவ போகிறோன்னு சொன்ன உடனே இப்போ ஓனரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அர்த்து போனதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், நான் போய் கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கேட்குறான். யோ அந்த கம்பார்ட்மெண்ட் கண்டின்னு போயின்னு இருக்கு, அது வரைக்கும் என்ன பண்ணனு. அவன் சொல்றான், டேய் இங்க பேய் இருக்குடா, பாடுறா சிசிடிவி கேமராவை காட்டுறான். அங்க பேய் எல்லாரையும் அச்சு நாசம் பண்ண இருக்கு. இவன் சொல்றான், டேய் இது யாருக்கும் வெளில தரக்கூடாது, ஒன்னு சிசிடிவி கேமரால இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்றான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அப்போ அக்கா இப்போ வாந்தி எத்தனை இருக்கா திருப்புவோம், ஆனா இந்த வாட்டி ரத்த வாந்தி எத்தனை இருக்கா. அப்போ ட்ரெயின் கரெக்டா டனலுக்குள்ள போகுது. இப்போ பேண்ட்ரியில இருக்க பொம்பளைங்கலாம் அழுதுன்னு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஓனர் ஒன்னாவதுமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்போ டனலுக்குள்ள போன உடனே ட்ரெயினோட லைட் அப்படியே திருப்பி ஆஃப் ஆகி எரியுது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேய் வருது. எல்லாரும்
எல்லாரும் ஓடலாம் ட்ரை பண்ணும்போது எவனாலையும் அங்கேருந்து நவர முடியல. ஏதோ கட்டு மாதிரி போட்டுடுச்சு. இப்போ எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அங்கேருந்து நவர முடியல. ஆனால் அங்கே இப்போ நிறைய பேய் வந்துருச்சு. இவனுங்களும் மெதுவாக அதுக்கிட்டேருந்து நவுந்து போகலான்னு ட்ரை பண்ணிருக்கும்போது ஒரு பேய் கிட்ட வர அங்கே இருக்க ஒரு பொண்ணு அலறிடுறான். இப்போ எல்லா பேயும் அலர்ட் ஆகி எல்லாரையும் அடிச்சு சாவடிக்குது. அதை பார்த்து அக்கா அலறா. கடைசியாக ஒருத்தைய காப்பாற்றலான்னு கதவை திறக்க ட்ரை பண்ணுறா. முடியவே முடியல. ஆனால் பேய் வந்து அங்கே மாட்டிக்கினோல அழுத்தி அப்படியே சாவடிக்குது. அப்படியே டனல்லேருந்து வெளில போகுது. 3வது கம்பார்ட்மெண்ட் டனலோடு போயிடுது. இப்போது அந்த ஓனரோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், நீங்கள் 4 பேர் மட்டும் எப்படா கரெக்டாக தப்பிச்சுனே இருக்கீங்க, நீங்கள் தான் ஏதாவது வேலை பண்ணுறீங்களான்னு கேட்க உடனே 2வது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவன் இப்போது ட்ரிப் ஆகி அங்கேருந்த ஒரு ஒயின் பாட்டிலை வச்சுட்டு அதை வச்சு அக்காவோட கையை கிழிச்சிடுறான். அப்போ அவனுக்கும் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்கவனுக்கும் சரியான சண்டை நடக்குது. அவனை அடிச்சு போட்டு இப்போ அக்காவை குத்த ட்ரை பண்ணிருக்கும்போது அக்கா அப்படியே அவன் கையை திருப்பி அவளை குத்திடுறா. இப்போது 2வது கம்பார்ட்மெண்ட்லேருந்து 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு கதவெல்லாம் வச்சுட்டு இவங்க 4 பேரும் உள்ளே போக 2வது கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கவனுங்களுக்கு சரியான சண்டை. அதுக்குள்ளே டனலுக்குள்ளே போயிடுது. 2வது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவனை ஒருத்தனை அடிச்சுனே இருக்கும்போது அங்கே பேய் வந்துடுது. 2வது கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாரையும் பேய் ஒருத்தங்களா முடிச்சு விட்டுனே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து 1வது கம்பார்ட்மெண்ட்டை திறந்து விட்டுறான். இவங்க 4 பேரையும் உள்ளே விட்டுறான். இவங்க கண் முன்னாடியே அந்த பேய் எல்லாரையும் சாவடிக்க இப்போ ட்ரெயின் நிறுத்தலான்னு பிளான் பண்ணிடுறானுங்க. ட்ரெயினை நிறுத்திட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு பிளான் பண்ணி இருக்கும்போது அந்த ஓனரோட ஃப்ரெண்டு போயிட்டு ட்ரெயினை இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லிடுறான். டனல் கிட்டேருந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டி தப்பிக்கலான்னு. ட்ரெயினை நிற்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தா செம்ம ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு. இதில் காண்டான இவனுங்க ஃப்ரெண்டை கட்டி போட்டு எல்லாம் உன்னால தானடா வந்தது அப்படின்னு விசாரிச்சுன்னு இருக்கும்போது அப்போது கடைசியாக செத்தால அவன் பொண்டாட்டி வந்து சொல்லுது, என் புருஷன் முன்னாடியே சொன்னார்றா நீங்கள் இல்லீகலாக தானடா இந்த ட்ரெயினை கட்டினீங்கன்னு கேட்கும்போது இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாம் உண்மையாக ஒத்துக்கிறான். இவனுங்க இந்த ட்ரெயினை ட்ராக் போடுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த காட்டில் இந்த மரத்தெல்லாம் பிச்சு பிடுங்கி போட்டு தான் இந்த ட்ராக்கை கட்டியிருக்கானுங்க. முன்னாடியே ஒரு சாமியார் சொன்னான், இந்த மரத்தெல்லாம் எத்தா எங்கள் சாவு செம்மையாக இருக்குன்னு. இவன் தான் கேட்கல. அதனால தான் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு பேசினே இருக்கும்போது இப்போது இன்னொரு டனல் வந்துடுது. இதனால் இவனுங்க அலறி அடிச்சுன்னு அந்த ட்ரெயினை எப்படியும் ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிடுறானுங்க. இவனை கட்டி போட்டு இவனுங்க கீழே இறங்கி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுனே இருக்கும்போது டனலுக்குள்ளேருந்து ஒரு பேய் வருது. பேய் ஆக்சுவலாக டனலுக்குள்ளே வரல, எங்கெல்லாம் இருட்டாக இருக்குதோ அங்கெல்லாம் பேய் வருது. ஒரு பொம்பளை உடம்புக்குள்ளே போயிட்டு இந்த ஃப்ரெண்டை நாசம் பண்ணிடுது ஒரு பேய். அவன் மூஞ்ச நெசுகிய சாவடிச்சுது. இன்னொரு 2 பேரை இழுத்துன்னு போய் காட்டுக்குள்ளேயே வச்சு சாவடிக்குது. எப்படா தப்பிக்கலான்னு யோசிச்சுனே இருக்கும்போது எல்லாருமே சுற்றி இருக்கவெல்லாம் மரமாக மாறிடுறான். இப்போ அவ கண்ணு முன்னாடியே அக்கா கண்ணு முன்னாடியே தங்கச்சியும் மரமா மாறின்னு இருக்கா. இவளால எதுவுமே பண்ண முடியல. அவ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மரமா மாறி மண்டையும் மரமா மாறி முழுசா மரமா மாறிடுறா. ஆனா இவ எப்படியோ ட்ரை பண்ணி பிச்சுக்கிட்டா. இப்போ எதிரில் பேய் இருக்கு, என்னையும் மரமாக்குன்னு கத்துறா. அந்த பேய் கிட்ட வர மாதிரி வருது, ஆனா மறைஞ்சு போயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த சாமியார் கிட்ட போய் பேசுறா. எல்லாருமே மரமாக்கிட்டாங்க, என்ன மட்டும் ஏன் மரமாக்கலன்னு. அந்த பேய்ங்க உங்க எல்லாரையும் மண்ணாதான் பார்த்துருக்கு. அவங்க உடம்பெல்லாம் நல்லா இருந்ததுனால அவங்க நல்ல மண்ணா இருந்திருக்காங்க, அதனாலதான் மரமா மாத்திருச்சு. ஆனா உனக்கு கேன்சர் இருக்கிறதுனால நீ வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு தான் உன்னை விட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.